Hi, welcome to my channel. It is Zero to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது வந்து accountancy level standard, unit 11 capital and revenue transactions. So very easy chapter. ஸோ அக்கௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. லைக் என்னென்ன எக்ஸ்பென்சஸ், என்னென்ன ரெவென்யூஸ், என்னென்ன அசெட்ஸு, லைபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். பட் அந்த டிரான்சாக்ஷன் வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்டடாக இருக்கா இல்லையா, லைக் கரண்ட் இயர் பெனிஃபிட்கா இது லாங் டேர்ம் பெனிஃபிட்கான அனலைஸ் பண்ணுறது தான் இந்த கான்செப்ட். ஸோ அந்த பெனிஃபிட் இந்த அக்கௌண்டிங் பீரியட் மட்டுமா, இல்லை இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டுமா, இல்லை அடுத்த வருஷம் கண்டினியூ ஆகுமா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பில்டிங் வாங்கினேன். அந்த பில்டிங் ஒரு வருஷத்துக்கு மட்டும் இல்லை, எனக்கு வந்து மோர் தென் 1 இயருக்கு பெனிஃபிட் வரும், ரைட்? ஸோ இன்னொன்று வந்து சப்போஸ் எனக்கு கமிஷன் ரிசீவ் ஆச்சு, ஸோ இந்த வருஷத்தில் அந்த பெனிஃபிட்டை, ஸோ அதுதான் வந்து பெனிஃபிட் அனலைஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு மேட்சிங் கான்செப்ட்னு இருக்கும், மேட்சிங் பிரின்சிபிள். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் என்னென்ன இன்கர் பண்ணிங்களோ அது வந்து ரெவென்யூஸோட மேட்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பில்டிங் வாங்குறீங்க. பில்டிங் எதுக்கு வாங்குறீங்க? நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக ஒரு பில்டிங் வாங்குறீங்க. ஸோ அந்த பில்டிங் வந்து எக்ஸ்பெண்டிச்சர், ஸோ அது லாங் டேர்ம் பெனிஃபிட்டாக இருக்குது, ஸோ ரெவென்யூ. ஸோ இதுதான் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ரெவென்யூ, அது மேட்ச் பண்ணுறது தான் வந்து மேட்சிங் பிரின்சிபிள். நெக்ஸ்ட் ஒன், ஸோ பெனிஃபிட் வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்டிங் இயர், ஒரு இயருக்கு நம்ம பெனிஃபிட் வருதுன்னா வில் கால் இட் ஆஸ் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸாம்பிள், எக்ஸ்பெண்டிச்சர்னா தரும் செலவு. ஸோ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு அந்த ஒரு வருஷத்துக்கு அந்த பெனிஃபிட் இருக்குது, அவ்வளோதான். ஸோ சேலரிஸ், ரெண்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு வருஷத்து ரிலேட்டடான எக்ஸ்பென்சஸ், தட் இஸ் கால்ட் ஆஸ் அ revenue expenditure. So capital expenditure na which the expenditure incurs and the benefit வந்து more than 1 year குள்ள beyond of more than 1 year இருந்தா அது capital expenditure சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, ஸோ நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் ரெவென்யூ தட் இஸ் கேபிட்டல் ஐட்டம்ஸ், ரெவென்யூ ஐட்டம்ஸ் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம போடணும். ஸோ நம்ம சில பார்த்திங்கன்னா ரெவென்யூ ரிலேட்டட் எல்லாமே ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வரும், கேபிட்டல் ஐட்டம்ஸ் எல்லாமே பேலன்ஸ் ஷீட்டில் வரும். அது நம்ம ஃப்யூச்சர் கிளாஸஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட், எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தா 3 கேட்டகரிஸாக டிவைட் இருக்குது. ஒன்று கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்பெண்டிச்சர்னால் செலவு. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம ஆல்ரெடி சொன்னால், இஃப் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் இன்கர்ட் அக்கௌண்டிங் பீரியடில் பட் அது பெனிஃபிட் வந்து மோர் தென் 1 இயர் இருந்தால் அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லேண்ட் வாங்குறீங்க, ஒரு 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 பில்டிங் வாங்குறீங்க, ஒரு ஃபர்னிச்சர் வாங்குறீங்க, ஓகே, அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவாங்க. இது திரும்ப நம்ம வாங்க மாட்டோம், எப்போயாச்சும் ஒரு தடவை வாங்கும். இட் இஸ் நான் ரிக்கரிங் இன் நேச்சர். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா அக்விசிஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங், ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்டு, பிளான்ட் அண்ட் மிஷினரி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே வந்து வில் கால் இட் அஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட்டு, ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து மோர் தென் 1 இயர். நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ்ட் அசெட், ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா லைக் லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி ஏதாவது நீங்கள் அந்த எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணிங்கனாக்கா ஈவன் தட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இது வந்து ஏர்னிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் ஒரு சப்போஸ் ஒரு மோட்ரு வாங்கியிருக்கீங்க, ஸோ அதோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணுன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதுக்கு வந்து சம்திங் ஏதோ அடிஷ்னலாக மிஷின் ஆட் பண்ணுவீங்க. ஸோ ஈவன் தட் இஸ் அதனால என்ன ஆகும், உங்களோட ரெவென்யூ ஜென்ரேட் ஆகும். ஸோ இது வந்து நான் ரிக்கரிங் இன் நேச்சர். இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே பேலன்ஸ் ஷீட்டில் தான் நம்ம போடுவோம். லைக் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி எப்படி நம்ம பேலன்ஸ் ஷீட்டில், அதுதான் ஆக்சுவலாக வில் கால் இட் ஆஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். சார், நெக்ஸ்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் ஃபார் டே டு டே எக்ஸ்பென்சஸ் லைக் சேலரி பே பண்ணுறது, ரெண்ட் பே பண்ணுறது, இது எப்பயுமே நடந்துகிட்டே இருக்கும், எப்பயுமே யூ வில் சி அகெயின் அண்ட் அகெயின். ஸோ திஸ் ஆர் கால்ட் அஸ் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இது வந்து பெனிஃபிட் வந்து வெறும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம், ஒரு வருஷத்து தான், பர்டிகுலர் அக்கௌண்டிங் பீரியட் தான். இது வந்து என்னன்னாக்கா லைக் இது வந்து பர்டிகுலர் அக்கௌண்டிங் பீரியடில் தான் இருக்கும். இது நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போடுவோம். நெக்ஸ்ட், இது பார்த்தீங்கன்னா நான் ரிக்கரிங் இன் நேச்சர், எப்பயுமே நடக்கும். ரெண்ட்டு நீங்கள் பே பண்ணிட்டே இருப்பீங்க, சேலரி பே பண்ணிட்டே இருப்பீங்க, கமிஷன் பே பண்ணிட்டே இருப்பீங்க. இட் இஸ் ஆல்வேஸ் ரிக்கரிங். இது மெயினாக வந்து ஏர்னிங் கெப்பாசிட்டி, பிஸ்னஸ் இப்போ நீங்கள் சேலரி பே பண்ண தான் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுவாங்க, ரைட்? அது ஏர்னிங் கெப்பாசிட்டி, மெயின்டைனிங் ஏர்னிங் கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட் வந்து அதோட பெனிஃபிட் வந்து ஒரு வருஷத்தில் எக்ஸ்பயர் ஆகும். நீங்கள் கட்டிகிட்டே இருப்பீங்க, அந்த ஒரு வருஷத்தில் எக்ஸ்பயர் ஆகும், திரும்ப நீங்கள் சேலரி பே பண்ணிட்டே இருப்பீங்க, ரைட்? இது வந்து ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், செல்லிங், டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ், மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்.
நெக்ஸ்ட் டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னால் சில பெனிஃபிட்ஸு லைக் சப்சிக்வெண்ட் இயர்ஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மோர் தென் 2 years or 3 years. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறேன். ஓகே, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறப்போ எனக்கு நிறைய காசு இன்கர் ஆச்சு. ஸோ ஒரே வருஷத்தில் நான் வந்து பெனிஃபிட் வந்து எடுக்க முடியாது, ரைட்? ஸோ நான் அந்த எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 10 கோடி ரூபாய் நான் வந்து எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணால் அந்த 10 கோடி ரூபாய் 10 இயராக டிவைட் பண்ணுவேன். ஒரு வருஷம் அந்த ஒரு கோடியாக ரிடியூஸ் பண்ணிகிட்டே வருவேன். சப்போஸ் இந்த 10 கோடி இந்த வருஷம் 9 crores இருக்குது, அடுத்த வருஷம் 8 crores, அடுத்த வருஷம் 7 crores, அது மாதிரி ஒரு வருஷமும் கட் ஆஃப் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ தட் இஸ் கால்ட் டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இது பேலன்ஸ் ஷீட்லேயும் போடுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயும் போடுவோம். தட் இஸ் கால்ட் டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இதில் பார்த்தீங்கன்னா அதான் 2 தடவை வரும். ஃபுல்லாக ரிட்டர்ன் ஆஃப் பண்ண மாட்டோம். ஒரே தடவை அந்த 10 கோடின்னு காட்ட மாட்டோம். ஒரு கோடியாக ஒரு வருஷமாக ரிட்டர்ன் ஆஃப்னா கட் ஆஃப் பண்ணிகிட்டே வருவோம். ஓகே, இது ஆக்சுவலாக வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா அட்வர்டைசிங், மேஜர் ரிப்பேர்ஸ். நெக்ஸ்ட்டு ரிசிப்ட்ஸில் நம்மளுக்கு காசு வர்றது வந்து ரிசிப்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் எப்போச்சும் வர காசு, நாட் எவ்ரி டைம் யூ வில் கெட். ஸோ எப்போச்சும் வர்றது தான் வில் கால் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து லோன் ஃப்ரம் பேங்க். ஓகே, லோன் ஃப்ரம் பேங்க் நம்ம எப்பயுமே லோன் வாங்க மாட்டோம், எப்போச்சும் தான் வாங்குவோம். ஸோ அந்த லோன் ஃப்ரம் பேங்க். நெக்ஸ்ட் வந்து ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணாக்கா. நெக்ஸ்ட் வந்து ஏதாவது ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் விற்றாக்கா, ஏதாவது லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் விற்றாக்கா, ஏதாவது நம்மளுக்கு ஸ்பெஷல் டொனேஷன்ஸ் ஏதாவது வந்தால் தே ஆர் கால்ட் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ். ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் எவ்ரி டைம் எப்பயும் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க, எவ்ரி டைம் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சேல் ஆஃப் கூட்ஸு, இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட், ரெண்ட் ரிசீவ்டு, டிவிடெண்ட், இது எப்பயுமே ரெகுலராக இருக்கும். ரெகுலராக இருக்காது வந்து வில் கால் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ், ரெகுலராக இருக்கிறது வந்து ரெவென்யூ ரிசிப்ட்ஸ், ரைட்? ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.